அனைவருக்கும் வணக்கம். குடல் வால் உருவாகுன்னு சொல்கிறாங்க, எரணியா ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. பலூன் மாரி உருவாகும் அடி வயிற்றில் 2 பக்கமும். டைமோடு சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அல்சர் அதிகமாகிட்டு குடல் வால் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த குடல் வால் குணமாகறதுக்கு விளக்கெண்ணெய் ஒரு 30 ml எடுத்துங்க. வாழைத்தண்டினுடைய சாறு 30 ml எடுத்துங்க. ரெண்டையும் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வாரத்துக்கு குடிச்சுவாங்க. குடல் வால் சுருங்கிவிடும். சுருங்கிவிட்டு வயிற்று வலி வராது. அதே போல் நம்ம கமலாப்பழம் அடிக்கடி சாப்பிட்டுங்க, உதட்டில் வர புற்றுநோய் வராமல் இருக்கும். அதே போல் நரம்பு தளர்ச்சி, அத்திப்பழம் தினமும் சாப்பிடுவாங்க, நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் விளாம்பழம் வெல்லத்தினோட கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா, விளாம்பழத்தை நாட்டு சர்க்கரையில் நாட்டு வெல்லத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வராது. அதேமாதிரி கொத்தவரங்காயின்னு இருக்குது, கொத்தவரங்காய் அடிக்கடி பொரியல் பண்ணுங்கள், இல்லை காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் வல்லாரைக்கீரை கடைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சியும் வராது, ஞாபக சக்தி குழந்தைங்களுக்கு இருக்கும். துவையல் மாரி செய்து சாப்பிட்டு வரலாம் வல்லாரைக்கீரையை. அதே போல் நம்ம வெள்ளம்பழம் சாப்பிட்டோம்னா நீர்மொல்லியினுடைய விதையை எடுத்து சூடான பவுடரை அரைச்சி பாலில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் முளைக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குது, அதை அடிக்கடி கடைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் கண் எரிச்சல் அடிக்கடி வருதுன்னா ஜுரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். கண் மஞ்சள் நிறமாக இருக்குதுன்னா மஞ்சள் காமாலை வரப்போகுதுன்னு அர்த்தம். கண் வெளிரிய நிறம் வெள்ளை நிறமாக இருந்தால் அனிமிக்காக இருக்காங்க, ரத்த சோகை இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் கண் உள்ள கண்ணை திறந்து பார்ப்பாங்க டாக்டருங்க. கண்ணை திறந்து பார்த்தா அதனுடைய ரத்த நரம்புகள் ப்ளூ கலரில் மாறி இருக்கும். ப்ளூ கலரில் மாறிந்து கண் வெள்ளையெல்லாம் ப்ளூவாக மாறுதுன்னா விஷக்கடி கடிச்சு அப்போ நம்ம மூளை வரைக்கும் போயிடுச்சு, இதயத்தில் இருந்து அர்த்தம். அதேமாரி நம்ம பாய்ச்சல் சாப்பிட்டாலும் அதுமாரி ப்ளூவாக மாறிடும் கண். இதுமாரி மாறிச்சுன்னா ஓரளவுக்கு காப்பாற்ற முடியாத அளவுக்கு நிலைக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதே போல் காது அரிக்குதுன்னா பிபி சர்க்கரை அதிகமானாலும் வரும். மூக்கு அடிக்கடி அரிக்குதுன்னா சளி பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். அதே போல் பாதத்தில் வெடிப்பு விட்டுரும், காலில் வெடிப்பு விட்டுங்க. அரசம்பால் தடவி வந்தீங்கன்னா பாதத்தில் வெடிப்பு குணமாகும். அதே போல் வேப்பிலை கொழுந்து, மலை வேப்பிலை கொழுந்து, பொடுகு தொல்லை பேன் தொல்லை இருக்கிறவங்க மலை கொழுந்து எடுத்து அரைச்சி தலையில் தடவி ஒரு அரை மணி நேரம் விட்டு குளிச்சிங்கன்னா பேன் தொல்லை பொடுகு தொல்லை தீர்ந்துவிடும். அதே போல் தலைவலி வருதுன்றாங்க. தலைவலியில் 3 தலைவலி தான் இருக்குது. நெற்றியில் தலை வலிக்குதுன்னா தூங்கி எழுந்தாங்கன்னா சரியாயிடும். உச்சந்தலையில் தலை வலிக்குது அதிகமாக வலிக்குதுன்னா சாப்பிட்டாங்கன்னா சரியாயிடும். அதே போல் பின்னந்தலை வலிக்குது விட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்களா, முகலம் பின்னாடி விட்டு போகுதுன்னு சொல்கிறாங்களா, அது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இருந்தால் அது மாதிரி வலி வரும். அதே போல் இப்போ ஆடி மாதம் நிறைய கறிங்க சமைப்பாங்க சாமிக்கு பொங்கல் வச்சு. அவங்களாம் கறி சாப்பிட்டிங்கன்னா நான்வெஜ் எது சாப்பிட்டாலும் சரி, கூலிங்காக எதுவும் சாப்பிடாதீங்க, ஐஸ்கிரீம் இது மாதிரி சாப்பிடாதீங்க. கொஞ்சம் சுட தண்ணி வெந்நீர் குடிச்சிங்கன்னா அது கறி கொழுப்பாக மாறாமல் ப்ரோட்டீனாக மாறிடும். நன்றி, வணக்கம்.